வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். விஜய் டிவியில் ஒளிபரப்பான லாங்கஸ்ட் சீரியல்னால் அது பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆச்சு இந்த சீரியல் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சு. ஜூலை 27, 2020ஆம் ஆண்டு தொடங்கி 5 ஆண்டுகளாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக 1500 எபிசோடுகளுக்கு மேலே இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்குது. பல முறை டிஆர்பியில் நம்பர் 1 இடத்த பிடித்த சீரியல் தான் அது பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த சீரியலை விரும்பி பார்த்துருக்காங்க. இப்போ கூட 7 மணிக்கு இந்த சீரியல் ஒளிபரப்பானாலுமே டிஆர்பியில் 4.20 அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றிருக்கு பாக்கியலட்சுமி சீரியல். சீரியல்னாவே ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறது எப்போவுமே சகஜம்தான். ஆனால் 5 ஆண்டுகளாக பாக்கியலட்சுமியா சுசித்ரா அவங்களும் கோபியா சதீஷ் அவங்களுமே தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த சீரியல் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக மாறியிருக்கு. கண்டிப்பாக சில விமர்சனங்கள் இந்த சீரியல் இருந்தாலுமே பெண்கள் முன்னேற்றத்தை பற்றியும் பல இடங்களில் நல்ல விஷயங்களை பற்றியும் பேசுனதுனாலேயே இந்த சீரியல் மக்கள் மத்தியில் எப்போவுமே நீங்கள் இடம் பிடிச்ச ஒரு சீரியலாக தான் இருந்திருக்கு. உண்மையிலுமே பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு எப்பிக் சீரியலாக தான் இப்போவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரியலை மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ணுற பல ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியலை மிஸ் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, பாக்கியலட்சுமி சீரியல் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அந்த சீரியலுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக மருமகளே என் மருமகளேன்ற சீரியல் தான் ஒளிபரப்பாக போகுது. அந்த சீரியலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.